ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அதிமுக ஒருங்கிணைப்பு பிரகாசமாக தெரிவதாக ஓபிஎஸ் கூறிய நிலையில் ஓபிஎஸ் இணைப்பு சாத்தியமில்லை என இபிஎஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இருவரும் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவரைப் போல இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய நிலை. புரட்சித் தலைவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர்களும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா அதற்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என்பதை தெரிவித்தார். அவர் எப்போ வேணால் பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதெல்லாம் இன்னும் சாத்தியமே கிடையாது. பிரிந்தது தான். ஏன்னா பிரிந்தது மட்டும் இல்லை, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால் தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவள் இணைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் இணைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. இங்கே இணைஞ்சிருக்கிறாங்க. அங்கே நம்முடைய ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து புரியுதுங்களா, பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம்.